சாதம் நோட்டை எடுத்துட்டு சோசியர் வீட்டுக்கு போனார். கட்டப்பையோடயா? ஏய், ஓ அடமான வாய்ஸ்ல பேசாதடா மயிறு. இல்லப்பா, எந்த வாய்ஸ் அது? தூரு கட்ட பிடிங்கி மாடு ஓட தெரிஞ்சடா. அன்பார்த்து எங்க அப்பா சாதம் நோட்டை எடுத்து சோசியர் வீட்டுக்கு போனார். சோசியர் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டார். எங்க அப்பா என்னையே கிறுக்கு பிடிக்க வச்சுட்டாங்களே. சாதம் நோட்டை எடுத்து கொண்டு போய் சோசியர்கிட்ட போய் காமிச்சார். சோசியர் எங்க அப்பாட்ட அவர் சாதம் சேரில் நீட்டிட்டார். எதுக்கு மேல சரின்னு எங்க அப்பா சாதம் நோட்டை கொடுத்தவனே சோசியர் எங்க அப்பாவை தலைமசத்தை பிடிச்சி 2 அரை விட்டேன். என்ன அப்பா அரைஞ்சா? எடுத்துட்டு போனது சாதம் நோட்டு கிடையாது. வேற என்ன நோட்டுனே? நாங்க படிச்ச 1வது பாட புத்தகம். திருப்பி அப்பா ஓட்டமா ஓடியாந்தவர் ஊட கிணறு வசனம் மறந்துருச்சு, கொஞ்சம் யோசிச்சு. ஓட்டமா ஓடியாந்த நம்ம அப்பா ஒண்ணுக்கு இருக்கும் போது ஓனையம் கிடைச்சிருச்சுப்பா. அடங்கப்பா, ஏன் லைட் அடிச்சு பார்த்துட்டு வா. இருடா, தெரியாம தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் சாதம் நோட்டை எடுத்து சோசியர் வீட்டில் போய் சோசியர்கிட்ட கொடுத்தாரு. சோசியர் அப்பாவை ஓடுனாலும் ஓடிடுவேன்னு மிளகாத்தூளை கண்ணில் அள்ளி போட்டு 8 அரை விட்டேன். அப்பா எதுக்கு நீ அடிச்சாரு ஜோசியர்? கொண்டு போனது நம்ம காது ஒத்து மொய் நோட்டு. மணியண்டா அண்ணே, உங்ககிட்ட வெக்க விட்டு நீ தம்பியா இருந்தாலும் அண்ணே ஒரு உதவி கேட்குறேன். கேளுங்கண்ணே. செகனட்டில் எதுவும் பொம்பளை வச்சிருக்கியா? 2 விளை தாய் 3 விளை தாய் ப்ரோ? இல்லண்ணே, 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகிட்டா. அப்போ லேசா குனி. இல்லண்ணே, எங்க சித்தப்பார் பொண்ணு ஒன்று இருக்கு. சரி. என் தங்கச்சி அமெரிக்காவில் படிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா? அமெரிக்கா. அந்த ஊருக்கு வந்த நேரம் அமெரிக்கா பொண்ணு எனக்கு கிடைக்க போகுது மச்சான். மச்சான், முறையை மாத்திக்கிடுவோம். வேற என்ன போதை இறங்கலடா, இத்தனை குடிய கெடுக்க போறியா? உங்க தங்கச்சி ஆள் எப்படி இருக்கும்? அவ்வளோ அழகா இருக்கும் மச்சான். அப்ப நீங்க முயற்சி பண்ண வேண்டியதானே? அது என் தங்கச்சிடா. சரி சரி. ஹிந்தி நடிகை சில்பா சட்டி மாதிரியே இருக்கும். முதல் சொந்த சட்டியை போட சொல்லுங்கடா. சிலிப்பா சட்டி மாதிரி இருக்கும், கிளியா சட்டி மாதிரி இருக்கும். என்னை போட்டு மச்சான், தங்கச்சியை பாருங்க நீங்க. சட்டி போட சிலுப்பா சட்டிடா. என் தங்கச்சி நல்ல வேலை திருப்பா சட்டின்னு சொல்லாம போனேன். மானாமதுரை பக்கம் இருக்கு. சில்பா சட்டியை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 4 மறுநாள் அங்கத்தான் நாடகமா இது. இந்த போய் கூட்டு வரட்டுமா மச்சான்? மச்சான், மச்சான், உன் தங்கச்சியை நீங்க கூட்டு வந்து எனக்கு உன் தங்கச்சிக்கு நகை போடுற அளவுக்கு நான் ஏழை பையன் மச்சான். என்னை ஏத்துக்கிறீங்களா? உங்க தங்கச்சி அழகுன்னு வேற சொல்றீங்க. உங்க மண்டையே கரண்ட் அடிச்சது. மச்சான், உங்க மனசுக்கு என் தங்கச்சியை நான் தரேங்க. எந்திரிச்சு போ. சேர விட்டு நகல முடியாம தெரியாம மச்சான். பீரோல துணி எடுங்க மச்சான். 1 மீட்டர் உள்ள போயிருச்ச மச்சான். இவனே இப்படி இருக்கானே, தூரு கட்ட உடைக்கிறே மாதிரி. இவன் தங்கச்சி என்ன லட்சத்துல இருக்குமோ? முத்துராசா, இந்த முத்துராசா ஊருக்கு வந்ததுக்கு நான் என்ன ஊரு ஜனமே சிரிக்குதே. என் பொண்டாட்டி அழகு தேவதை. அவளுக்காக நான் 1000 கண்ணு பானை எடுப்பேன். 2 கையில 2 தீச்சட்டி, கம்பு கூட்டில் வேலை குத்தி அந்த ஆத்தாவுக்கு நான் செலுத்து. என் மச்சானுக்கு ஆனந்த கண்ணீர் ஊத்துது. இப்படி அழகு மச்சான். மச்சான், இந்த கையை கணியே பார்த்துருக்கனே மச்சான். நட்டுவாக்களி கை மாதிரி இருக்கே. எதுவும் குழி தோண்டி என்னை எரிக்க பார்க்குறியா? இருமா மூடு வருது. என்ன குடும்பம்? பிறைத்தினி பைய குடும்பம்.
அவங்களே புழைக்கிறாங்க. இல்ல நானும் என் தங்கச்சி அவளை அப்போ ட்ரையல் பார்த்துட்டே வண்டி நம்ம கொடுப்பாங்களோ. அப்போ செகநட்டு வண்டியாக தாண்டா இருக்கும். போக்கடா மச்சான். மச்சான் உன் தங்கச்சி சாரீரத்தை நான் பார்க்கணும். குரல் வளர்த்து கொஞ்சம் அடமா வாகடா இடா கண்டாளிமனே. உங்கள் தங்கச்சி வாய்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். பேச சொல்லுங்க. அந்த குரலை பார்த்தாவது நான் அமெரிக்கா போகிற ப்ரோக்ராம் கட் பண்ணிக்கிறேன். அண்ணா இருங்கடா. 108க்கு போன அடிக்கிற ஒரு மாதிரியா எனக்கு படபடன்னு வருது. நல்ல குரலாக இருக்கு. அண்ணா கந்தர்வ கோட்டையில் முந்திரி பருப்பு ஊற்றவும் போல பிடித்தேன். அண்ணா ஒரு பாக்கெட் வாங்கிக்கண்ணா. அண்ணா நைஸா அது ஒன்று சொல்லுங்க. அதே அடம்டா. பேச பயமா இருக்கணும். என்னடா சவுச்சவுக்கா திண்டவன் போல மாதிரி. இதுக்கு தான் கொக்கோ கோலா குடிக்காதன்னே பனி டயத்துக்குமோ தொண்டை கட்டிக்கிச்சு. பாட்டு பாடுவாங்கல்ல. நல்லா பாடு மச்சான். ஏன்னா பாட சொல்லும் போது எங்களுக்கு விவசாயம் நல்லா அதிகம். அதில் விட்டுக்கிட்டு உங்கள் பொம்பளை அடிச்சுக்கிட்டு அதை விட்டுக்கிட்டு பாட விடுவேன். பாட சொல்லுங்க மச்சான். நல்ல பாடு. கருகுன பயிர் தலையன அந்த மாதிரி பாட சொல்லுங்க மச்சான். நெஞ்சம் மறப்பதில்லை, என்னடா இளங்குடி ஓடுற செம்பரியா குஞ்சும் கிடப்பதில்லை. சோசியர் சொன்னது என் கரகம் எப்படி நீ விடும். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? குறுக்கு சிறுத்தவளே, கொஞ்சம் குங்குமத்தை கலந்தவளே, நீ மந்தச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசோத்தாயே. மஞ்சத்தொட்டு பூசையில் குஞ்சத்தொட்டு பூசு தாயே. மச்சான் என் தங்கச்சி சில்பா செட்டி எப்படி இருக்கு? கொஞ்சம் இருங்க மச்சான். மூச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கடா. இது பேர் என்னடா சொன்ன? சில்பா செட்டி. அது இருங்கடா. டபடன்னு வருது. அண்ணா, my name is கணவன். MKR ராதாகிருஷ்ணன். ஓ என்னை பிடிக்கலையும் சொல்லிடாதீங்க மேடம். ஐயோ, தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. அண்ணா தங்கச்சி எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. இந்த மாப்பிளைக்கு என்னடா குறைச்ச? உனக்கு கொஞ்சம் கூட மனசே இல்லையா அண்ணா? ஏண்டா தங்கம் இப்படி ஒரு கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுக்க பாக்குறியே. எப்படி தாங்குவேன்? எப்படியாவது என்னை கடத்தி விடும்னு நினைக்கிறியா நீ? இந்த ஊர் உலகத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளை, எனக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கல. மேடம் கம்கி இப்பயே கம்முக்கு ஏர் போட பாக்குறாரு. இதுல யாரு கிளி யாரு குரங்கு? என்ன கிளி என்னடா கரையாமுத்து? என்னடா அதை வச்சு தொலைச்சிருக்கீங்க? கையை வைக்கும் போது கப்புதாடா. என்ன உள்ள எடி அடிக்கி வச்சிருக்காங்கடா. பேர் என்ன? சில்பா சட்டி. சட்டி போடலாம். அது சில்பா சட்டி. தொடர விடலாம் நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு யாருக்குமே பொண்டாட்டி ஆசைன்னு வரவே வராது. தங்கச்சி நீ அமெரிக்காவில் நிறைய படிச்சு கத்துக்கிட்ட. இந்த அமெரிக்கா முத்தம்னா அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும்டா. என் மச்சானுக்கு உதட்டோட உதடா. இல்லை மச்சான், 1 லட்ச ரூபா கூட கைமாத்தாரு. அதுதான் மச்சான் மச்சான் இல்ல நான் பார்த்துட்டு காரை கூட எழுதி தரேன் மச்சான். வேணாம் மச்சான், அது வந்து அந்த பல்லுக்கு அதுக்கும் 8 தையல் என்னால் போட முடியாது மச்சான். ஆஸ்பத்திரியில் இந்நேரத்தில் ஆள் இருக்க மாட்டான் மச்சான். கொண்டு விடாதியே. ஐயா இந்த முட்டைக்கோசை பிடிங்கயா. செல்பா இந்த மேலே என்ன சாப்பிடும் போது ஒமட்டுமாடா. இது வா பாத்தியாரே வா. என்னத்தை வச்சிருக்குது? மிதக்குது. மிதப்பு கட்டையா? ஜெயபிரியா இங்க வா.
மச்சான பார்த்தீங்களா? ஏ மூடு. என்னுடைய மனைவி இளையதாரம். நான்தே சரியா? உன்னை நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து உனக்கு நான் எந்த துரோகமே செய்யலை. துரோகம் செய்யலையா? நீ ஊருக்குள்ள போகும்போது எம்கேஆர் மனைவி இளையவடியான்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இளையவடியா? ஆமா, கருத்தவடியா. யார் எப்படி சிரிக்கிறது? அது மூஞ்சியும் முகரையும் பாருங்க. முகரைய என்னடி ஓனாக்கு புள்ள பத்த மாதிரி இருக்க. மூஞ்சிய காண என் மூஞ்சி ரொம்ப பார்த்து ஏங்க நீங்க வரையில வண்டியில வரல ஏதோ ஒரு மிருகம் சொன்னீங்களா? அது என்ன? அல்ல கண்ணாடி. இரு ஒரு நிமிஷம். அந்த மரநாய் மாதிரி இருக்கு. மரநாய் நீ சொறி நாய். யார் நீ சொறி நாய்? சில்பா. உங்களுக்குள்ள சண்டை என்னைக்கும் பிரிவு வேண்டாம் சில்பா. அவதான் சிரிப்பா சிரிக்கிறாரு. அப்புறம் என்ன சிரிப்பா சில்பா சட்டி சண்டை வேணாம். சட்டியா? என்னடா இது என்ன மாமா ட்ரெஸ் இதெல்லாம்? ஐயோ இது மூஞ்சிய பார்த்தா மூடு வருமா? பொம்பளை ஆசையே வரல. மூடு வரலன்னா திறந்துக்கிட்டு வா. உன்னை பாக்குற ஆம்பளைக்கு அதோட பொம்பளை ஆசையே வருது போய். ஏதா அத மூடு எனக்கு படப்படல. மூடு ஏன் இஷ்டம் நான் மூடு. இது என்னடி வெயிலுக்கு வந்த வேட கட்டி பாரு. அன்னைக்கு அருமை பிடிச்சவளை என்னடி வச்சிருக்க உள்ளுக்குள்ள? அதுலயே மிதிச்சு புடுவேன். ஓ நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா? பழைய துணி பழைய பேப்பர் உனக்கு புரியும். இது எங்க இருந்துங்க பிடிச்சீங்க? ஏய் இந்த அடிக்கு இருக்க மாட்டேன். என் புருஷனை விட்டு கொடுத்துரு. ஏய் 3 ரூபாய் ஒட்ட விட்டு அறுத்து புடுறாரு. ஏன் புருஷன் எனக்கு மட்டும் தான். என் புருஷன் எனக்கு தான். நான் எதை வேணா விட்டு கொடுப்பேன். என் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்க மாடி மத. மடு விட்டுச்சுனோ. மடுவா? இல்ல ஆணி ஊத்துச்சுன்னா என்ன கேட்க கூடாது. உள்ள வச்சிருக்கியா அடி அப்ப? சண்டாலத்தனமே அதுக்குள்ள எதையோ வச்சு எனக்கு குத்தி தொலையுது எல்லாரும். நான் குடிச்சிட்டே. அதே பம்பர கட்ட. ஏய் பிச்சுபடியா நீ ஏன் அப்படி தான் சொன்னே பாத்துக்க. மாமா அந்த பொம்பளை நம்ம குடும்பத்துக்கு வேணாம். அவன் இருந்தா இருந்தாலும் அவன் நின்றுகிட்டு இருக்கா. நீ மூத்தவடியா? ஐயோ தெய்வமே. எனக்காக பேசுறீங்களே. கொன்றுங்க அந்த பிள்ளை வேணாம் நமக்கு. வா. கல்லனாலும் கடுக்கு புள்ளனாலும். அவ என்னமோ சொல்றா. என்ன பிரிங்கிட்டு வருது. தங்கச்சி ஒண்ணு சேர்ந்து பார்த்தேன். பிள்ளை எதையோ வச்சிருக்கு மாமா உள்ளுக்குள்ள. ஏய் தங்கச்சி வருது. உள்ள 2 பொரி உருண்டைய காணோம். தங்கச்சி ஏதோ 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 ஒரு மயக்கம். ஒரு மயக்கம். அது எப்படி 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 வந்தது எனக்கு? இந்தா இந்தா இங்கே பாரு தெரியும். கண்ணையிலுக்கு வளர்த்து என்ன பாரு புரியும். மங்களகரமா என்ன நினைச்சிருக்கணும்? தங்கச்சி ஒத்து. அண்ணா இவங்கள தெரியும். இவங்கள எங்க இருந்து கூட்டி வந்தீங்க? இவதான் உன் நாத்தனா. நாத்தனா? இவங்க எப்படி? நாத்தனா என்றால் ஒரு ஏத்தனார். நீங்க நாத்தனா. என்னத்தை ஏத்துனாரு? பருப்பு மூட்டை ஏத்துனா நாத்தனாவா? செவத்திட்ட போய் அதுக்கு ரோசம் வந்துருச்சு. அண்ணா இவங்களை கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, இவங்க எதை பார்த்து நீங்க ஆசை வச்சீங்க? இத பார்த்து. ஏமா செவத்தப்புல நைட் ட்ரெஸ் போட்டாலும் பாக்குற மாதிரி இருக்கு. அது போட்டிருக்கதப்பா. ஏன்னா இந்த பிள்ளைய கட்டினோம்னா பால் பாக்கெட்டு போட வர்றவன் ஒரு இந்த பாக்கெட்டில் ஒரு டீ போடுங்க குடிச்சிட்டு போகிறோம்னா அங்கேயே உட்காரு. இந்த பாக்கெட்லயா? ஒன்றே
கரண்ட் பில்லு குறிக்கிற ஆள் 100 ரூபா சேர்த்து எழுதிட்டு போயிறாரு. இந்த பிள்ளையை பார்த்தவொன்னே இதை கட்டணும்னா நான் ஏற்கனவே விவசாய லோனு 5 லட்சம் வாங்கி வச்சுருக்கேன். சரி. அந்த லோனுக்காரன் இது வரைக்கும் வரல. ஏன் கரண்ட் பில்லு குறிக்கவே இல்லை, 8 மாதம் கட்டலை. ஏன்னா வரும்போது இது வந்து உனக்கு ஈரி பூச்சி எது கடிக்குதா? மாமா துணி நல்லா இருக்கா? என்ன சொன்ன? அது முன்னாடி முடிய பாருங்க, கொச்சி நாய்க்கு வாழ மாதிரி. தங்கச்சி கண்ணங்கருத்துமா பறவை விரட்ட வேண்டும் என்று நம்ம குல வழக்கம். ஆண்கள் வேட்டையாடுவதும் பறவைமடந்த பெண்கள் திணைக்காவ செய்வதும் தொன்று தொற்று முப்பாட்டன் காலத்திலிருந்து இங்கே திணை வைத்திருக்கிறார். அப்பான்னு சொன்னார். மகன் வீரத்தேவா அப்படி என்றார். சொல்லுங்கள் தந்தை என்று சொன்னேன். தங்கச்சியும் தோழி பெண்களை கூட்டிக் கொண்டு நீதான் பாதுகாப்பாக திணைவனத்துக்கு திணைக்காவலுக்கு போக வேண்டும். தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா விட்டுட்டு போயிடாருன்னு சொன்னார். அண்ணான்னு சொன்னா சொல்லாம ஓடியாரு. சொல்லாம ஓடியாருவியம். ஆலோலம் ஆலோலம். எம்மதமும் சம்மதம், நாம் அனைவருமே சகோதரர்கள் என்று நிரூபித்து விட்டாய். ஐயோ மச்சான், மாமா உங்கள்கிட்ட 100 ரூபா ஆட்டையை போட்டா, 100 ரூபா ஆட்டையை போட்டா வேட்டி எடுத்து. என்னடி கோமண துணியை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுற? மூச்சிய பத்தியவா? எந்திரடி பறவை விரட்ட. ஏண்டி உட்கார்ந்தா எந்திரிக்க மாட்டியா? ஏண்டி எந்திரிக்க முடியல நாத்தனா. முகரே பாரியா? அது வேற ஒண்ணும் இல்ல, அது மசக்கையா இருக்கு, அதனால அப்படித்தான். மாசமா இருக்கியா? ஏய் ஐயோ சில்பா, எனக்கு தெரியாம நீ எப்படா மாசமான? ஐயோ கர்ம பாக்குற மாதிரியா இருக்குது இடுப்பு. மாசமா இருக்கா? மாசமா இது குழந்தை வரதுன்னா எப்படி இருக்கு? மாமா அது வைரசத்தை பா. அது ஸ்கேனில் போய் பார்த்தேன், ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு. ஸ்கேனை பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க, என்னமோ வெள்ளாட்டம் முழுக்க சைஸில் ஒன்று கிடக்கு, அது என்னென்னு அதை மட்டும் அமெரிக்காவுக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. பார்த்தா ஆணியா இருக்க போது. பார்த்த டாக்டர் நல்லா இருக்காரா? வெட்டி இழுத்துருச்சு. ஆலோலம் 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 ஆலோலமே ஆலோலம் 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 சோ ஆலோலமே ஆலோலம். ஐயோ சில்பா செட்டி, கரடி தாய்த்து கரடி தாய்த்து. அந்த பிள்ளை பட்டா பண்ணி ட்ரெஸ் போட்டுருக்கு. என்னடா தங்கச்சி யாருக்கு ஒரு பக்கம் நின்று வரை வரட்டும். மாமா அந்த பிள்ளை உள்ள போட்டுருக்கு. நாளைக்கு பூரா புதுக்கோட்டை ஊரா உன் பேத்தா தான் இருக்கும். ஆதனக்கோட்டையில் ராதாகிருஷ்ணன் வந்து என்னான்னு சொல்லி கேட்டா, ஆதனக்கோட்டையில் ராதாகிருஷ்ணன் வந்து என்னான்னு சொல்லி கேட்டா, எவ்வளோ நடிப்பு நடிச்சிருக்கீங்க? புதுக்கோட்டை தஞ்சாவூர் வரைக்கும் பேசுவாங்க. ஏன் என்ன? ராதாகிருஷ்ணன் வந்து ஆதனக்கோட்டையில் மதுரை புரிஞ்ச அது வேறு கழுத்திருப்பேன் சேவை மசுரை பிடுங்கின மாதிரி. மச்சான் என் தங்கச்சி சில்பா சட்டிக்கு வளகாப்பு கோயில்ல வைப்போமா வீட்டுல வைப்போமா? உரத்த நாடு சுடுகாட்டில் வை.